அம்மா ஓ இன்னைக்கு எங்கம்மா வந்திருக்கேன்? மல்லாட்டை சுட்டு சாப்பிட வந்திருக்கேன். என்னம்மா சொல்ற? ஆமாம். அம்மா அதான் இல்லாமல் வெளில வந்து சாப்பிட்டேன்னா சூப்பராக இருக்கும் தானேம்மா? ஆமாம். ஏன்னா இதெல்லாம் வந்துங்க சின்ன பிள்ளைல நிறையா சுட்டு சாப்பிட்ருக்கோம். ஆமாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நானும் அம்மாவும் வந்திருக்கோம். அம்மா ஓ போய் ஒரு இடத்த நல்ல இடமா பார்த்து நிழலாக பார்த்து சுட்டுவிடுவோம். சுட்டுருவோம்மா? சுட்டுருவோம். மல்லாவட்டெலாம் எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இதோட போக வேண்டியதுதான். கிளம்பிட வேண்டியதான். போமாம்மா? போவோம். வாம்மா. பின்னாடி இடம்லாம் சூப்பராக இருக்குங்க. மல்லாவட்டை யார் எடுத்துகிட்டு வரான்னு பார்த்தீங்கன்னா நான் தாங்க. அம்மா ஓ என்ன பையெல்லாம் பலமாக இருக்கு. ஆமாம், தண்ணி பாட்டிலு மல்லாட்டை எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. ஆமாங்க, அதான் காலையிலே கிளம்பிட்டேங்க. அம்மா ஓ என்ன வேகமாக போய் அதுக்கு? ஆமாம் ஆமாம். அம்மா ஓ என்ன சுட ஆரம்பிச்சாச்சா? ஆரம்பிச்சாச்சு. ஆமாங்க, மட்டையை வச்சாச்சு. இந்த மட்டையில் தாங்க கடலையை கொட்டணும். இதில் மல்லாட்டையை கொட்டிடுவோம். கொட்டியாச்சுங்க. இப்போ என்ன பண்ண போறேன்னா பற்ற வைக்க வேண்டியதாங்க. அம்மா ஓ 2 மட்டை போதுமா இல்லை எப்படிம்மா? மட்டை ஒரு 4 மட்டையும் வச்சு கொளுத்த வேண்டியதான். கொளுத்துன்னு. ஆமாங்க, இப்போ என்ன பண்ண போறேன்னா அடுப்பை பற்ற வச்சிட வேண்டியதாங்க. இப்போது வேர்க்கலையே சுட ஆரம்பிச்சிட வேண்டியதாங்க. அம்மா ஓ என்ன ஃபஸ்ட்டு குச்சிலே பற்ற வச்சுட்டேன். பற்ற வச்சாச்சு. ஆமாங்க, நல்லா எரிய ஆரம்பிச்சிட்டுமா? ஆமாம். வெயில் அடிக்குதாங்க, சூப்பராக எரியுதுங்க. ஆனால் போகும்போது எல்லாத்தையும் சுத்தமாக அணைச்சிட்டு போயிடணும். ஆமாம், மண்ணை அள்ளி போட்டு மூடிட்டு போயிடணும். அண்ணல் அடிக்குதுமா? ஆமாம். அம்மா ஓ நல்லா எரியும் போயிருக்க. நல்லா எரியுது. மல்லாட்டை வெந்துடும். ஆமாங்க, அம்மா இது ஒரு 3 மட்டை இருந்தால் நம்ம போதும்னு நினைக்கிறேன். போதும் தான் நினைக்கிறேன் நானும். ஆனால் நல்லா அனல் அடிக்குதுங்க. அப்பா செம்ம அனல். அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிண்டி விட்றாங்க. இங்கே பாரு, இந்த மாதிரி பண்ணால் தாங்க அது இதாகும். அம்மா ஓ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் மல்லாட்டை இருக்கும் தெரியுமா? ஆமாம். அப்போலாம் இந்த மாதிரி தாங்க சுட்டு சாப்பிடுவோம். இப்போ சாப்பிட்றத பார்த்தா அந்த ஞாபகம்லாம் கரெக்டாக வருது தானுமா? ஆமாம் ஆமாம். காற்று நல்லா அடிக்குதுங்க, செம்ம காற்றுங்க. காற்று மூஞ்சிக்கிட்ட கொண்டு போக முடியல, அனல் வீசுது அப்படியே. செம்மையாக அடிக்குது. என்ன டமால் டுமேல்னு வெடிக்குதுமா? அப்பதான் வேவும். அப்போ தான் வேவுமா? இதை வந்துங்க கரெக்டாக நம்ம காந்தாமல் அப்படியே கிண்டணுங்க. இப்போ இந்த டைமில் தான் கிண்டி விடணும். இந்த அடியில் இருக்க மட்டையை அப்படியே தூக்குனா தான் இதாகுமா? ஆமாம் ஆமாம். வரும் கடலையெல்லாம் இப்போ தான் இதாகிட்டு இருக்குது. இப்போ இதில் வந்துங்க இன்னொரு மட்டை வச்சா சூப்பராக இதாகிடும். இது வந்துங்க ரொம்பலாம் காந்தக்கூடாதுங்க. நம்மளுக்கு ஒரு பக்குவம் வரும், அதுலேயே நம்ம எடுத்துடணும். இதெல்லாம் வந்துங்க ஒரு ஈவினிங் டைமில் ஒரு டீ வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். பாருங்க அடுத்த மட்டை. இந்த மட்டை பத்தலையாம்மா?
நேரத்தில் வெந்திருக்காது இல்லை அடியில் வந்துட்டுல கடல. ஆமாம், அதனால் 4 மட்டை போட்டாதுங்க. அதனால் அது இல்லாமல் இந்த அடுப்புலாம் வந்துமா அமைஞ்சிருச்சுன்னா திருப்பி எரிய வைக்க கஷ்டம். கஷ்டம்தான். இப்போ ஆனால் கொஞ்சம் நேரத்தை பிடிச்சிருங்க அப்படி. இந்த பாருங்க, சொன்ன மாதிரியே பிடிச்சிட்டுங்க. ஏன்னா இந்த மாரி வெயில் அடிக்குதா, அந்த அனல்லே வந்து தப்புன்னு பிடிச்சிடும். பாருங்க எப்படி எரியுது, தீ சல்லு சல்லுன்னு எரியுதுங்க. அப்பா முடியலப்பா அம்மா, என்னால் சுத்தமாக முடியலம்மா. அந்த மாதிரி அனல் அடிக்குதுமா. வேர்க்கடலை சுடுறதுக்குமா தண்ணி தட்டு இன்னும் கொஞ்சம் விட்டா சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுவோம் பக்குமா. எடுத்து வந்து ஒரு நாளைக்கு சாப்பிட்லாம், அழகா நல்லா இருக்கு. ஆமாங்க, ஃபேமிலியாக வந்து சாப்பிட வேண்டியதான். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு சாப்பாடு ஆக்கி அது ஜம்முன்னு சாப்பிட வேண்டியதான். அதுவும் இல்லாமல் நான்லாம் இங்கே வெளில வந்தேன்னா கறி மீன் இந்த மாதிரி ஆக்கினா தான் சாப்பிட வருவேன். சாம்பார் புளிக்குழம்புலாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நான் வீட்டிலே இருந்துருவேன், நீங்களே போய் சாப்பிட்டு வாங்கன்றுவேன். அப்படியா? ஆமாம் ஆமாங்க. இதை பாருங்கள், சூப்பராக சுட்டாச்சிங்க. இப்போ இதோட வேலையெல்லாம் டோட்டலாக முடிஞ்சிருச்சிங்க. இதோட நம்ம சூடாகணுன்னா பொறுக்க வேண்டியதுதான். அப்படியே பொல பொல பொலன்னு கொட்டுதுமா கல்லை. இங்கே பாருங்க, ஐயோ கண்ணையும் எரியுது, மல்லாட்டையை பார்த்தோன்னா ஆசையாகவும் இருக்குங்க. அதோட அந்த அந்த சுடுறப்ப அதோட வாசம் வரும் பாருங்க, அப்படியே படன்னு இருக்குங்க. ஆமா, ஓகே தான் நினைக்கிறேம்மா. ஓகே தான். இதோட நம்ம கல்லையை பொறிக்கிறோமா? பொறிக்கிடும். கல்லெல்லாம் மேக்ஸிமம் வந்துடுச்சிங்க. இப்போ என்ன பண்ணோம், இது ஃபுல்லாக மண் வச்சு அமுச்சிடணுங்க. ஏன்னா வெயிலாக இருக்கா, இந்த இடம்லாம் கொஞ்சம் இதாகிடுங்க. அதனால் பார்த்து இப்படிலாம் பண்ணணும். என்றைக்கே சேஃபாக பண்ணுங்க வெளில வந்தா. என்னம்மா வெயிலில் வந்து மூட்டைங்காயிற மாரி இருக்கு. ஆமாங்க, இந்த மழை டைம்லாம் இந்த மாதிரி நெருப்பெல்லாம் கொளுத்தி வச்சுட்டு கும்பலாக உட்காந்துருவோண்ணா அம்மா அப்போல்லாம். அந்த அந்த இது செமையாக இருக்கணும் அந்த ஹீட்டு. ஏன்னா அந்த பனிக்காலம் இந்த மழை டைம்லாம் சூப்பராக இருக்கும். நெருப்பு நம்மளுக்கு அதிகமாக தேவைப்படும். இப்போல்லாம் நம்மளுக்கு தேவைப்படாதுங்க. இப்போல்லாம் வந்து ஏசி மழையை தான் எதிர்பார்ப்போம். வெந்துருச்சா? பார்க்குறேன், வெந்திருக்கான்னு பார்க்கவோண்ணா. ஐயோ கல்லே டேஸ்ட் பண்ண போவேம்மா. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சரி. வெற்றிகரமாக சுட்டுட்டேன். அவிச்சிட்டியா? சுட்டாச்சு. இந்த பாரு, தெரியுதா பாருங்க எப்படி கிண்டுறாங்க பாரு. இப்படி தாங்க இருக்கும். இப்போ இதை நானும் அம்மாவும் பொறுக்கிறதுக்கே இது ஒரு அரை மணி நேரம் ஆகிடுங்க. உட்காந்தாச்சு. ஆமாம், இதோட அள்ளிட வேண்டியதான். அதான் ஆமாம் பசி தாங்க முடியலம்மா. நம்மன்னு இருக்கு, வாயும் ஊறுது, சும்மாவும் இருக்க முடியல. பாருங்க, நானும் சேர்ந்து அம்மாவோட வேலை பார்க்க போகிறேங்க. இப்போ இந்த வர டோட்டல் கம்ப்ளீட். அம்மா என்ன கல்லை பொறுக்க ஆரம்பிச்சாச்சு. ஆமாங்க, இந்த பாருங்க சூப்பராக எல்லாம் வெந்துருச்சுங்க. இப்போ இதோட என்ன பண்ணால் அப்படியே தட்டில் பொறுக்கி போட வேண்டியதாங்க. இந்த மாதிரி தான் பொறுக்கணும். அம்மாவுக்கு ஆயுதெல்லாம் கரெக்டாக இருக்குது பார்க்க. அம்மா கடலை பொறுக்கிறதுக்கே ஒரு அரை மணி நேரம் ஆகிடும் பார்க்க. பொறுக்கணுமே, சுடுது இல்லை, சூடு ஆற தான் எடுக்கணும். ஆமாங்க, கடலைனா சூப்பராக கரெக்டான பக்குவத்தில் இருக்குங்க. அம்மா, உனக்கு சுட்ட கடலை பிடிக்குமா அவிச்ச கடலை பிடிக்குமாம்மா? சுட்ட கடலை தான் பிடிக்குமா? மல்லாட்டை வலி வேலைக்கு வரும்ல, அப்போல்லாம் போட்டு சாப்பிட்ற டயத்துக்கு எந்திரிச்சு போட்டு எல்லாம் சுடுங்க. களையிற நேரத்துக்கு அப்போ அள்ளி போட்டு சுடுங்க, செடியோடு போட்டு சுடுவோம்.
ம் அஞ்செல்லாம் சுட மாட்டோம். அப்படியே செடி அள்ளி போட்டு அப்படியே சுடுறது, அப்படியே சாப்பிட்றது, ஆ ஆ பழைய இதுக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்றது, எல்லாத்துக்கும் தும்போம் மல்லாட்டே. ஆமாங்க. ஏன்னா வந்து இது கடையிலையும் விற்பாங்க. கடையிலையும் விற்றாங்கன்னா கம்மியாக இருக்கும். ஆனால் நான் ஒரு டைம் வாங்கி சாப்பிட்ருக்கேன். அப்போ தாங்க அந்த டேஸ்ட்டை கண்டுபிடிச்சேன். அதுலேருந்து இந்தமாரி கடலை பார்த்தோன்னா வீட்டிலேயே அந்த அடுப்பு இருக்கும், அதுலேயே அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் போட்டு சுட்டு சாப்பிடுவாங்க. நிறைய பேருக்கு வந்து இது அவிச்சாலும் இந்த சுண்டல் பண்ணி இது பண்ணுவாங்களாம்மா, ஆமாம், அதுவும் பிடிக்கும். இந்தமாரி தான் ரொம்ப பிடிக்கும். இது வந்து நேச்சுரலாக நம்ம சாப்பிட்றது. இதில் எதுவுமே கிடையாதுல்ல, நம்ம அவிச்சு அந்த அதில் இருக்க டேஸ்ட்லாம் வெளில போயிடும். இது அப்படி கிடையாதுங்க. அந்த வெடிச்சிருச்சா? வெடிச்சிருச்சு. ஆமாங்க. இந்த பாருங்க எப்படி இருக்குன்னு. இதெல்லாம் வந்துமா வேர்க்கடலை சீசன் தானேம்மா. ஆமாம், அதனால் இந்த டைமில் கடலை நிறையா இருக்கும். போன வருஷம் போட்டிருந்தோமே நம்ம. ஆமாம், இந்த வருஷம் போடாத விட்டுட்டோமே. போன வருஷம் எங்கள் வீட்டிலே அறுவடை பண்ணணும். இந்த வருஷம் நம்ம வாங்கி சாப்பிட்றோம். இதை இந்த மாதிரி சுட்டு வச்சுட்டு தெரிஞ்சுக்குமா, நம்ம தேவைப்படுறப்ப அப்படியே எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்லாங்க. ஏதோ ஒரு டப்பாவில் போட்டு வச்சாலுமே சீக்கிரம் வீணாகவும் போகாது. சின்ன பசங்களாம் நிறைய விரும்பி சாப்பிடுவாங்க. இது எல்லாத்துக்குமே நல்லது தான். பாருங்க, ஒரு அரை தட்டு வந்துடுச்சிங்க. இன்னும் எவ்வளோ இருக்குது பாருங்க, நிறையா இருக்குது. இதை அப்படியே பொறுக்கிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதான். இருக்காம்மா, என்னம்மா புதையல் மாரி வந்துக்கிட்டே இருக்கு. மல்லாட்டை மட்டும் அப்படி தான் வரும், வந்துக்கிட்டே இருக்கான். எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருக்குங்க. அம்மா மயில் கத்துது. ஆமாம் பாருங்க, மயில் எப்படி கத்துது பாருங்க. எங்கள் ஊர்லங்க அந்த மயிலெலாம் நிறையா இருக்குங்க. நம்ம உட்காந்துட்டு இருந்தாச்சு அப்படியே பின்னாடி பேக்ரவுண்ட்லேயே போவோம், நம்ம அப்படியே அதை அழகாக பார்க்கலாம். மயில்னால் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஏன்னா சின்ன பிள்ளையில் அதோடய ரெக்கையை எடுத்து புக்கில் வச்சுக்கிட்டு எப்படா குட்டி போடணும்னு பார்த்துட்ருப்போம். அது நாங்கள் என்ன நினைப்போம், அதே வந்து கட்டாயி கிடக்கும். குட்டி போட்டுன்னு சொல்லிட்டு எவ்வளோ சந்தோஷமாக நாங்கள் இது பண்ணுவோம். பாரு, எனக்குனால 2 குட்டி போட்டுட்டு உங்களுக்கெல்லாம் எதுவுமே குட்டி போடலன்னு அவனும் இதாக இருப்பான்னு நினச்சிட்டு இருப்பானு. லாஸ்ட்டாக இப்போ தான் தெரியுதுங்க, அது மயிலெலாம் குட்டியெல்லாம் போடாது, அதில் இருக்க ரெக்கையே கட்டாயி குட்டி போட்டதுன்னு நினச்சி போனாங்க. அது என்னங்க 6 சல்லுன்னு பொறுக்கிறாங்க. செம்ம ஸ்பீடாக இருக்கு. ஏன்னா அம்மா வந்து வேர்க்கலையில் நிறையா சின்ன பிள்ளைலேருந்து வேலை பார்த்துருக்காங்களா, அதனால் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். சின்ன பிள்ளையிலேருந்து இல்லைடா, உங்கள் அப்பா கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுலேருந்து தாண்டா இங்கே வந்து நம்ம மல்லாட்டை வேலைலாம் பார்த்தது. அப்போ உங்கள் ஊரில் கிடையாது அது? எங்கள் ஊரில் நடவு, களை எடுக்கிறது, கரும்பு வேலை இதுதான் தெரியும். அது சரி. கரும்பெல்லாம் போடுவேன், பருத்தி போடுவோம், அதுதான் தெரியும். எங்கள் ஊரில் மல்லாட்டெல்லாம் போட மாட்டாங்கம்மா. அது சரிங்க. இங்கே பாருங்கள், நான் என்ன நினச்சேன், அங்கேருந்து வேலை பார்த்துட்டு வந்துருப்பான்னு நினச்சேன். லாஸ்ட்டாக இங்கே வந்து தான் எங்கள் அம்மாவை போட்டு கஷ்டப்படுத்தியிருக்காங்க. காரணமே யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தை தான். அவங்கள சும்மா விடக்கூடாதுங்க, அவங்க தான் போட்டு எங்கள் அம்மாவை டார்ச்சர் பண்ணுவாங்களே, வேலைலாம் வாங்குவாங்களாம். இப்போ அம்மா வீட்டில் தாங்க இருக்காங்க, வேலைக்கெல்லாம் போகிறதுலாம் கிடையாதுங்க. ஏன்னா அவங்களுக்கு கால் வலி தாங்க சரியாகவே போக மாட்டுது. இப்போ கூட பாருங்கள், உட்கார முடியாமல் அப்படியே ஒரு மாதிரியாக நிற்கிறாங்க. ஒரு மாதிரியாக இப்படி உட்காந்தா தான் கொஞ்சம் இதாகுது. இந்த எப்படின்னா இந்த சப்பளங்கோலி போட்டு உட்காருவாங்களா, அந்தமாரி உட்கார முடியல. எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலுமே கொஞ்சம் அந்த மாத்திரை சாப்பிட்ற வரையும் நல்லாயிருக்கு. ஏன் மாயாரம் அழைச்சிட்டு போகிறான்னு இருக்கான் அந்த அண்ணன் இன்னைக்கு. மாயாரம் போய் பார்த்துட்டு வருமா அப்படின்னு. ஆமாங்க. யார் சொல்கிறாங்களோ அங்கெல்லாம் அழைச்சிட்டு தான் போகிறான். சரியாக போக மாட்டேது, நம்ம என்ன பண்ணுறது? அது எப்படி தெரியுமாங்க, சின்ன பிள்ளையில கல்யாணம் பண்ணிட்டு வந்து அம்மா வந்து எப்படின்னா இந்த சவுக்கு கணக்கெல்லாம் இதுக்கெல்லாம் தண்ணி ஊற்றுறதுக்கு அந்த குடத்தை வச்சுக்கிட்டு ஏறின்னு அந்த ஊற்றுலேருந்து ஏறுவாங்க. எப்படின்னா ரொம்ப ஆழமாக தானமாக இருக்கும், அது வந்து ஏறிங்க 2 குடம் பிடிச்சி தூக்குவாங்களா தண்ணி. வேலைக்கு போவாங்க டெய்லி. காலையில் ஒரு 5 மணிக்கு போனாங்கன்னா 10 மணிக்கு வருவேம்மா வந்துடும், ஊற்றிட்டு வருவாங்க அப்பாவும் அம்மாவும். அந்த மாதிரி பண்ணி இதாங்க இப்போ கால் வலி ஓவராக வந்துடுச்சு. ஃபஸ்ட்லாம் நல்லா தான் இருந்தாங்க.
ஃபுல்லாக பொறுக்கிட்டு அப்படியே ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதாங்க. வரும் ஒரு தட்டே ஃபுல்லாகிடுச்சிங்க. அம்மா ஓ பொறுக்கிட்டு என்ன சாப்பிட ஆரம்பிச்சாச்சு வைக்க. ஆமாம் ஆமாங்க, இந்த பாருங்க எவ்வளோ கல்ல எல்லாத்தையும் சுட்டாச்சுங்க. எப்படி இருக்குது பாருங்க, செம்மையாக இருக்குங்க. சாப்பிடுமா? நல்லா வந்துருச்சு. நல்லா வந்துட்டு. அம்மா ஓ நான் பொறுக்க போகிறப்ப ம் ஒரு 3 கல்லை ஒன்றா இருந்துச்சு. எங்கம்மா? 3 கல்ல இல்லை 4 கல்ல. 4 கல்லைங்க. எனக்கே ஷாக்காக இருந்துச்சு. 24 கல் அது. 24 கல்லையா? ம் என்ன நம்பருக்கு மேலாம் சொல்லுவீங்க 24ன்னு? ஆமாங்க, அந்த கல்லை இங்கே இருந்துச்சு. அதனால் காணா போயிட்டு. இது பாருங்க 3 கல்ல. ஆமாங்க, இது வந்து 3 கல்லை. பார்த்தது வந்து இதோ இருக்கு பாருமா மேலேயே. இதே இருக்கு. ஆமாங்க, பாருங்க. 4 கல்லாக இருக்குங்க. அம்மாவுக்கு தான் இன்றைக்கி 4 கல்லை ஒன்றா சாப்பிட்றாங்க. நான் 3 கல்லை வரையும் பார்த்துருக்கேன், 4 கல்லை பார்த்ததில்ல. ஓ நல்லா இருக்குல்ல? சூப்பராக இருக்கு. ஆமாங்க, அதை பாருங்கள், ஒரு தட்டு ஃபுல்லாக சுட்டு முடிஞ்சிருச்சிங்க. இது என்ன பண்ணால் கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். சரி போமாம்மா? ம் நீ கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துக்க. நான் சாப்பிட்டு பார்க்கணுமா? சரி கொடுமா. இங்கே பாரு, இங்கே பாருங்க, வாங்கியாச்சு. நம்மளும் சாப்பிட வேண்டியதான். நல்லா வெந்துடுச்சுமா. சூப்பராக வந்துட்டு. ஆமாம், அது இந்த காற்றோட்டமாக சாப்பிட்றது செம்மையாக இருக்குங்க. முந்திரி பழம் பழுக்கலையா? ஆமாம் முந்திரி பழம் பறித்து சாப்பிட்டு போகலாம். ஆமாம், அது வேறு தண்ணி எடுத்துகிட்டு வந்துச்சிங்க. தண்ணி குடித்தா தான் கரெக்டாக இருக்குங்க. ஆமாம் வெயிலுக்கு. சரியா? குடிமா குடிமா. சரி போமாம்மா? கிளம்பிட வேண்டியதான்.